அன்பும் உண்டோ அடைக்குந்தாழார் வளர்ப்புங்கனீர் பூசல் தரும். பொருள்: அன்பை அடைத்து வைக்கக்கூடிய தாழ்பாள் ஏதேனும் உண்டோ? இல்லை. அன்புக்குரியவரின் துன்பத்தை கண்டதுமே கண்ணீர் வடிந்து வெளிப்பட்டு நின்று உள்ளிருக்கும் அன்பை பறைசாற்றும். அன்பிலாரெல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பும் உரிய பிறர்க்கு. பொருள் அன்பு இல்லாதவர்கள் எல்லா பொருளும் தமக்கே என்று எண்ணுவார்கள். அன்பு உடையவர்கள் தம் உடல் பொருள் ஆவியாகியவற்றை கூட பிறருக்காக அர்ப்பணிப்பார்கள். அன்போடு இயைந்தவருக்கென்ப பாருயிர்க்குடைய என்போடு இயைந்த தொடர்பு. அன்போடு கூடி வாழும் வாழ்க்கையை பெறுவதற்கு அறிவை அறியும் கூறுகின்றவும். இது அந்த விச்சல் மார்பும் உறவை அதீக்ஷம் நண்பன் அண்ணாதா சிறப்பு. பொருள் அன்பு பிறரிடத்தில் விருப்பத்தை உண்டாக்கும். அந்த விருப்பம் எல்லாரிடமும் நட்பிரியன். அளவிட முடியாத சிறப்பை உண்டாக்கும். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வைகத்து இன்புற்றார் எய்தும் சிறப்பு. இன்பமாக வாழ்ந்து சிறப்பு பெறுபவர்கள் முன்பு அன்புடையவர்களாக வாழ்ந்ததன் அது என்று சொல்லப்படும். அறத்திற்கே அன்பு சார்பு இன்பலறியார் மரத்திற்கும் அஸ்திரே புதில் புரியாதவர்கள் இன்ப அறத்தை செய்வதற்கு மட்டுமே துணை என்று கூறுவார்கள். ஆனால் வீரத்திற்கும் தீயவற்றை தடுத்தலுக்கும் அந்த அன்பர் துணையாக இருக்கிறது. எந்தி எந்திரனை வெயில் போல காயுமே அன்பிலதனை அறம். எலும்பு இல்லாத புழுவை வெயில் சுட்டெரிப்பது போல அன்பு இல்லாத உயிரை அறக்கடவுள் வருத்தி அழிப்பார். அன்பகத்தில்லாத ஒரு வாழ்க்கை வன்பாழ்க்கை. வற்றல் மறந்தெடுத்த தற்று உள்ளத்தில் அன்பு இல்லாமல் வாழும் உயிர் வாழ்க்கை. பாலைவனத்தில் காய்ந்து போன மரம் மீண்டும் தளிர்ப்பதைப் போல இயலாத ஒன்றாகும். இயலாத ஒன்றாகும். இயலாத ஒன்றாகும். குறுக்கிருப்பெல்லாம் இவன் செய்யும் யாக்கையக திருப்பு. அன்பிலாவத்து உள்ளத்தின் பொறுப்பான அன்பு இல்லாத ஒருவனுக்கு உடலின் வெளி உறுப்புகளான கை கால் கண் போன்றவைகளால் என்ன பயன்? அன்பின் வழியது நிலை அத்திலார்க்கு என்பதோ போர்த்த உடல். பொருள் அன்பு இருக்கும் உடலே
பிழைமை. அன்பிக்கும் உண்டோ அடைக்குந்தாள் ஆர்வலர் புங்கநீர் பூசல் தரும். பொருள் அன்பை அடைத்து வைக்கக்கூடிய தாழ்பாழியதேனும் உண்டோ? இல்லை, அன்புக்குரியவரின் துன்பத்தைக் கண்டதுமே கண்ணீர் வடிந்து வெளிப்பட்டு நின்று உள்ளிருக்கும் அன்பை பறைசாற்றும். அன்பிலார் எல்லாம் தமக்குரிய அன்புடையார் என்பூரிய பிறக்கு பொருளன்பு இல்லாதவர்கள் எல்லா பொருளும் தமக்கே என்று எண்ணுவார்கள். அன்பு உடையவர்கள் தம் உடல் பொருளாவி ஆகியவற்றை கூட பிறருக்காக அர்ப்பணிப்பார்கள். என் அன்போடு இயைந்த வழக்கெல்வாருயிர்க்கு என்போடு இயைந்த தொடர்பு. ஒரு மனித உடலுக்கும் உயிருக்கும் உள்ள தொடர்பானது அன்போடு கூடி வாழும் வாழ்க்கையை பெறுவதற்கே என்று அறிஞர்கள் கூறுகின்றனர். அன்பு விஷ்ணும் ஆர்வம் உடைமை அதர்ஷ்ணும் அன்பென்னும் நாடா சிறப்பு. பொருள் அன்பு பிறரிடத்தில் விருப்பத்தை உண்டாக்கும். அந்த விருப்பம் எல்லாரிடமும் நட்பு என்னும் அளவிட முடியாத சிறப்பை உண்டாக்கும். அன்புற்று அமர்ந்த வழக்கென்ப வையகத்து இன்புற்றார் ஏதும் சிறப்பு. பொருளின் இந்த உலகில் இன்பமாக வாழ்ந்து சிறப்பு பெறுபவர்கள் முன்பு அன்புடையவர்களாக வாழ்ந்ததன் பயனே அது என்று சொல்லப்படும். மரத்திற்கே அன்பு சார்பு என்பறியார் மரத்திற்கும் அஃதே துணை. பரிலாதவர்கள் அன்பு அடுத்தை செய்வதற்கு மட்டுமே துணை என்று கூறுவார்கள். ஆனால் வீரத்துக்கும் தீயவற்றை தடுத்தலுக்கும் அந்த அன்பே துணையாக இருக்கிறது. இன்பிலதவீதில் போலக் காயுமே அன்பிலதனை அறம் எலும்பு இல்லாத புழுவை வெயில் சுட்டெரிப்பது போல அன்பு இல்லாத உயிரை அறக்கடவுள் வருத்தி அழிப்பார். அன்பகத்தில்லா உயிர் வாழ்க்கை வாழ்க்கன் வற்றல் மரம் தளிர்த்து தற்று. உள்ளத்தில் அன்பு இல்லாமல் வாழும் உயிர் வாழ்க்கை பாலைவனத்தில் காய்ந்து போன மரம் மீண்டும் தளிர்ப்பதை போல இயலாது உண்டாகும். புறத்திருப்பிருப்பெல்லாம் எவன் செய்யும் யாக்கை அகத்திருப்பு அன்பிலாவக்கு. உருளத்தின் உறுப்பான அன்பு இல்லாத ஒருவனுக்கு உடலின் வெளி உறுப்புகளான கை கால் கண் போன்றவைகளால் என்ன பயன்? அன்பின் வழியது உயிர்மின் அஸ்திலார்ப்பு இல்லாது கூடன்பு. உடல் அன்பு தம் உடலை உயிர் உள்ள உடல்